1947-48 வந்து பிட்வீன் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் இந்த மெஜஸ்டிக் ஏரியாவுக்கும் அந்த காலத்தில் இப்போ தான் கெம்பேகவுடா சர்வீஸ் ஆகிருக்கு. அப்போல்லாம் மெஜஸ்டிக் தான். ஸோ ரயில்வே ஸ்டேஷனுக்கும் சிட்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கும் மெஜஸ்டிக்கும் நடுப்புற ஒரு பெரிய பாண்ட் இருந்தது. பெரிய பாண்ட் இருந்தது. ஆனால் அந்த காலத்தில் அதை வந்து ஏரின்னு சொல்லுவாங்க. அது நிறைய தண்ணி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் 1948 நான் பார்க்கும்போது அந்த தண்ணி எல்லாம் இருக்கிறது ஓப்பன் கிரவுண்டாக தான் இருந்தது. மழை காலத்தில் மட்டும் மழை வந்தால் ஒரு போர்ஷனில் வந்து தான் தண்ணி நிற்கும், ஃபுல்லாக தண்ணியெல்லாம் நிற்காது. அதே நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வரும்பொழுது ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய ஓப்பனிங் இருந்தது. அதாவது செவத்துக்கு பள்ளம் இருக்குது இல்லைங்களா, அந்த இதுக்கு ஒரு ஓப்பனிங் இருந்தது. அந்த ஓப்பனிங்க்கு வந்து ஒரு பெரிய கல், அது மேலே ஒரு ஐரன் ராட் இருக்கும். அது என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, இந்த பாண்ட் அந்த காலத்தில் பாண்ட் இருக்கும்போது பாண்டில் எக்ஸஸ் தண்ணி வந்துட்டாக்கா அந்த கேட்டை வந்து ஓப்பன் பண்ணி அது எங்கேயோ சேனல் போது போலகுது, எங்கேயோ தண்ணி ட்ரைன் அவுட் பண்ணுறதுக்கு போது போலகுது. பட் அது என்ன அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியாது. அது மட்டும் நான் அந்த அதை நான் பார்த்துருக்கேன். பெரிய ஓப்பனிங் இருக்கும், அது கல் இருக்கும், அந்த ஸ்க்ரூ ராடு திருப்புறதுக்கு அது திருப்புற மாதிரி இருக்கும், திருப்புறது எடுக்கிறது அந்த இருக்கும். ஸோ அங்கே அந்த மாதிரி தண்ணி இருக்கும். ஸோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வரும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ இந்த மாதிரி நடப்பாதை ரோடு கீடெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் ஜனங்க நடந்து ஒரு சின்ன ஒரு ரோடு பாதையாக தான் இருந்துச்சு. அப்போல்லாம் வந்து ஒரு 5-6 வருஷம் ஆன பிறகு ஒரு சும்மா ஒரு மட் ரோடு இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்து இறங்குறவங்க மெஜஸ்டிக் ஏரியா போகிறதுக்கு சும்மா ஒரு மட் ரோடு சென்டரில் வந்து பண்ணி வச்சாங்க. அதுக்கு முன்னெல்லாம் சும்மா ஜனங்க நடந்து தான் சும்மா ஒரு சின்ன பாதையாக இருந்ததை தவிர அந்த மாதிரி அதெல்லாம் இல்லை. அதான் அந்த பாண்டை பற்றி அவ்வளோதான். இது லெஃப்ட் சைடில் அந்த பில்டிங்கெல்லாம் எதுவுமே இருக்கல, அவ்வளோதான் இது. அது அப்புறம் வர சர்க்கஸ் கம்பெனிக்காரன் ஒரு பக்கம் சர்க்கஸ் போட ஆரம்பிச்சுட்டான். அப்போல்லாம் கொஞ்சம் அது எக்ஸிபிஷன் போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனால் ரைட் சைடில் எந்த இதுவும் போடலை, சர்க்கஸோ இல்லை பெயிண்ட். அது ஏன்னா அந்த ஏரியா கொஞ்சம் ரொம்ப வெட் லேண்டாக இருந்தது. ஏன்னா மழை தண்ணி நின்று வெட் லேண்டாக இருந்தது போலகுது. எதுவுமே அங்கே போடலை. எதுவும் எந்த விஷயமா இருந்தாலும் லெஃப்ட் சைடில் தான் சர்க்கஸு இல்லை எக்ஸிபிஷனு. இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நின்று பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் தான் எக்ஸிபிஷனு சர்க்கஸ் அதெல்லாம் போடுவாங்க. அப்போ ஒரு 5-6 வருஷம் ஆன பிறகு ரைட் சைடு ஏரியாவில் வந்து ஏதாவது மீட்டிங், பப்ளிக் மீட்டிங் அது இது போடுவாங்க தவிர, ஏன்னா ரொம்ப வெட்டாக இருந்தது போடுவது. ஸோ அந்த மாதிரி தான் அந்த மாதிரி லேண்ட் இருந்தது. இப்போ எல்லாம் வெறும் பஸ் ஸ்டாண்டு அது இதெல்லாம் பண்ணி ஃபுல்லாக கான்க்ரீட் போட்டு கம்ப்ளீட்டாக இது பண்ணிட்ட வாசி. இப்போ ஆக்சுவலாக கார்பரேட் இதில் தண்ணி பூமிக்குள்ள ஊறுற இதே இல்லாத ஃபுல்லாக கான்க்ரீட் ஆகிட்டு அது வந்து பார்க்கறதுக்கே இப்போ வந்து அவ்வளோவா நல்லா இல்லை. பார்க்கறதுக்கு நல்லா முன்ன இருந்து நல்ல க்ரீனிஷாக நல்ல ஒரு தண்ணி இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதே இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து இல்லை கார்பரேஷன் யாரோ அதை வந்து பார்க்காவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு டூரிஸ்ட் சென்டர் மாதிரி பண்ணி அதை டெவலப் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. இது பஸ் ஸ்டாண்டும் இந்த இதுவும் ரெண்டுமே பண்ணது இது அவ்வளோவா தெரியல, நல்லா இல்லை. கிளீன்லினஸ் இந்த மாதிரி இப்போ வந்து பஸ் ஸ்டாண்ட் இதெல்லாம் பண்ணிட்ட வாசி ஒரே டர்ட்டி ஆகி ரொம்ப கிளீன்லினஸ் சுத்தமாக இல்லவே இல்லை. ஸோ இவங்க வந்து பார்க் மாதிரியோ இல்லை ஒரு பாண்ட் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு சின்ன போட்டிங்கு லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பார்க்கு நல்ல ஒரு பார்க் எல்லாம் பண்ணியிருந்தாக்கா ஜனங்க போட்டு வர்றதுக்கும் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஊர்லேருந்து வந்து இறங்கின உடனே பார்க்குற ஃபஸ்ட்டு லுக்கை பெங்களூருடைய லுக் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்திருக்கும், நல்லாவும் இருந்திருக்கும். தேங்க்யூ.